வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பாஜகவுடைய மாடஸ் ஆப்பரண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லோக்கலா நடந்த ஒரு சின்ன இஷ்யூவை எடுத்து அதை ஊதி பெருசாக்கி பொலிட்டிசைஸ் பண்ணி அதை ஒரு நேஷனல் நரேட்டிவா மாத்தி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே மோசம் அப்படிங்கிற அளவுக்கு விவாதங்களை ஏற்படுத்தி அது மூலமாக மக்களை போலரைஸ் பண்ற ஒரு விஷயத்த தெளிவா அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் நேத்து கர்நாடகால நடந்த ஒரு இன்சிடென்ட். பாருங்க, ரோட்ல ஒரு IAF ஆபீசர், இந்தியன் ஏர்போர்ஸ்ல ஃபைட்டர் பைலட்டா இருக்கான், ஷில் ஆதித்யா போஸ். அவரும் அவர் மனைவியும் கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. இவர் DRDO ஆபீசர். இவர் டிராப் பண்றதுக்காக மனைவியோட கார்ல போயிட்டு இருக்காங்க. போகும்போது போற வழியில இவருக்கும் ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாய்க்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு. ரோட்ல அவர் ஓவர்டேக் பண்ணிருக்கிறாங்களா, என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ளன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிருக்குன்னா, இவர் வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு இறங்கி வந்து அந்த பையனோட சண்டை போட்டிருக்கிறாரு. அந்த பையன் கன்னடத்துல பேச இவருக்கு மொழி தெரியாம போக இரண்டு பேருக்குள்ள வார்த்தைகள் முற்றி கைகலப்புல போய் முடிஞ்சிருக்கு. உடனே பாருங்க, இந்த IAF ஆபீசர் வந்து ஒரு வீடியோவை சமூக வலைதளங்கள்ல போடுறாரு. அதாவது முகத்துல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு வீடியோ போடுறாரு. இந்த வீடியோல சொல்றாரு, நாங்க வந்து கர்நாடகால இருக்கோம், எனக்கு கன்னடம் தெரியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஸ்விக்கி டெலிவரி பாய் என்ன அடிச்சு உதச்சிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பரிதாபமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. அதுல தான் ஒரு சோல்ஜர் அப்படிங்கிறதும் இந்த தேசத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரியும் மொழி தெரியாத ஒரே காரணத்துக்காக தான் இந்த சண்டை நடந்த மாதிரியும் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துறாரு. இந்த வீடியோவை சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய வலதுசாரி ஆதரவாளர்கள்லாம் தொடர்ந்து ஷேர் பண்ணி இதை வைரல் ஆக்கி இதை நேஷனல் லெவல் நியூஸ் ஆக்கி நேத்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா கோதி மீடியா சேனல்லாம் வடக்குல இத ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனா எடுத்து பாத்தீங்களா, இந்த தேசத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு வீரர், இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணக்கூடிய ஒருவர், அவருக்கு கன்னடம் தெரியலங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை எப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்க பாருங்க. தொடர்ந்து இந்த மாதிரிதான் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து மாநில மொழி வெறி பிடிச்சு அலைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த கர்நாடகாவை சேர்ந்தவர்களும் பிரிவினைவாதிகள், மொழி வெறி பிடிச்சவங்க, வன்முறைவாதிகள் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு கோதி மீடியா சேனல்ல. அதற்கப்புறம் இன்னைக்கு காலையில அந்த ஏரியாவுடைய CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் போலீஸ் வெளியிடுறாங்க. அந்த CCTV ஃபுட்டேஜ்ல பார்த்தா இந்த ஆளும் அந்த பையனை கடுமையா தாக்கி இருக்கிறாரு. இத்தனைக்கும் இவர் சோல்ஜருங்க, இவருக்கு காம்பேக்ட் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். சண்டை கத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே கழுத்து அப்படி கிடுக்கி பிடி மாதிரி பிடிச்சிருக்காரு அந்த பையனை. அந்த வீடியோஸ் இன்னைக்கு வெளியில வருது. அப்போ இவரும் பதிலுக்கு அடிச்சிருக்கிறாரு. அந்த பையன் அடிச்சான்னு கிளைம் பண்ற இவரு பதிலுக்கு அந்த பையனை போட்டு அடிச்சிருக்கிறாரு. அந்த வீடியோல தெளிவா அந்த IAF ஆபீசருடைய மனைவி கத்துறாங்க, இவர் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு கத்துற வீடியோ வருது. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரோட்ல டிராவல் பண்ணும்போது ஏதோ பர்சனலா தகராறு நடந்திருக்கு. இதனால வாய் வார்த்தை முட்டி அது ஒரு பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு. ஆனா இதை எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணி இது ஒரு நேஷனல் ட்ரெண்டிங் இஷ்யூவா மாத்தி இதை வச்சு ஒரு மாநிலத்தையே வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்களா? இது முதல் முறையா அப்படி கர்நாடகால நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இதற்கு முன்னால அந்த மாதிரிதான் பெங்களூர்ல ஒரு கஃபேல பாம் பிளாஸ்ட் ஆனோன்னு பாஜகவுடைய MP ஷோபா கரண்ட்லாஜே கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் டெரரிஸ்ட் தான் அப்படின்னு அந்த அம்மா பேசிச்சு. அதுக்கப்புறம் உண்மை வெளியில வந்ததுக்கு அப்புறம் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாய்க்கும் ஒரு பெண்மணிக்கும் நடந்த ஒரு பிரச்சனைய ஒரு நேஷனல் இஷ்யூவா மாத்தி அதை கிட்டத்தட்ட ஒரு வாரம் டிபேட் பண்ணாங்க. கடைசியில பார்த்தா அந்த டெலிவரி பாய் மேல தப்பு இல்ல, அந்த பெண் மேலதான் தப்பு அப்படிங்கிறது வெளியில வந்தது. ஆனா அதை பத்தி எந்த விதமான மறுப்புமோ இல்ல உண்மை செய்தி என்ன அப்படிங்கறத எந்த மீடியாவும் காட்டல. சரி, கர்நாடகால மட்டும்தான் இது நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, கேரளாலையும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு ஆர்மி ஆபீசர் ஷைன் குமார் அப்படின்னு பேரு. இந்த ஆளு PFI சேர்ந்தவங்க என்ன தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உண்மை வெளியில வந்தது. இந்த ஆளே வந்து தன்னோட ஃப்ரெண்டு மூலமா அவனை தாக்க சொல்லிட்டு தன்னுடைய முதுகுல PFIன்னு இவரே பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு இப்படி பொய்யான ஒரு நாடகம் ஆடி இருக்கிறாரு அப்படிங்கிற உண்மை வெளியில வந்தது. ஆனா உண்மை வெளியில வரதுக்கு முன்னால 2 நாள் நேஷனல் மீடியா ஃபுல்லா டிஸ்கஷன். என்ன நரேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PFI மோசம், கேரளாவை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேசுறாங்க, வன்முறையில ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க.
இதே விஷயம் தமிழ்நாட்டிலயும் நடந்தது. பிப்ரவரி 2023 பிரபு அப்படிங்கிற ஒரு ஆர்மி ஆபீசர், அவருடைய சகோதரியோ மனைவியோ யாரோ ஒருத்தர் அங்க இருக்கக்கூடிய பொது அந்த தண்ணி டேங்க் கிட்ட வந்து துணி துவைக்க போயிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் டிஎம்கே கவுன்சிலர் சின்னசாமி அவர்களுடைய நண்பர்களுக்கும் ஏதோ வாய் வார்த்தை தகராறு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே முன்விரோதம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கைகலப்பா மாறி அடிச்சதுல இந்த பிரபு இறந்து போயிட்டாரு. உடனே இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணாரு பாருங்க, ஒரு சின்சியரான ஆர்மி ஆபீசரை டிஎம்கே காரங்க கொன்னுட்டாங்க, இவர்கள் எல்லாம் தேச விரோதிகள், இவங்களுக்கு தேசப்பற்றே கிடையாது, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இங்க ஊர்வலம் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி சென்னையில ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாங்க. அதுல பாண்டியன் அப்படிங்கிற இவங்களுடைய இந்த எக்ஸ் சர்வீஸ்மென் விங்கை சேர்ந்த ஒருத்தர் மேடையில பகிரங்கமா பேசினாரு. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க களத்துல இறங்கணும்னா தமிழ்நாட்டுல அமைதியே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு அதுக்காக வழக்கம் வாங்கினாரு. அதுக்கப்புறம் விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் உண்மை வெளியில வருது, அவங்களுக்குள்ள பர்சனலா ரொம்ப நாளா தகராறு இருந்திருக்குன்னு. அப்போ ஒரு பர்சனல் இஷ்யூவை எடுத்து அதை அழகா பொலிட்டிசைஸ் பண்ணி அதை நேஷனல் இஷ்யூவா ட்ரெண்ட் பண்ண வச்சு இதை வச்சு மக்களிடையே ஒரு பிரிவினைவாதத்தை யார் ஏற்படுத்துறா? தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட் சொல்லலாம். மைக்கேல் பட்டியில அந்த குழந்தை லாவண்யாங்கிற குழந்தை இறந்து போச்சு. இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வற்புறுத்தி வீடியோ பண்ணி அதை வெட்டி ஒட்டி இங்க கட்டாய மதமாற்றம் செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு 70 வயது ஆசிரியை தூக்கி உள்ள வச்சாரு அண்ணாமலை. வீதி வீதியா போய் போராட்டம் பண்ணாங்க, கட்டாய மதமாற்றம் நடக்குது, 150 வருஷம் பாரம்பரியம் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலை இழுத்து மூடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுடைய சித்திக்கும் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்கள் உண்மைகள் எல்லாம் வெளியில வந்தது. அந்த ஊர் மக்களே கடைசியில டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. இங்க இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் நாங்க வருஷக்கணக்கா ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்கோம், தயவு செஞ்சு இந்த ஒரு இஷ்யூவை வச்சு எங்களுக்குள்ள பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில வழக்கை சிபிஐக்கு மாத்தினாங்க. பாஜக தரப்புல மகளிர் தலைமையில, அதுவும் விஜயசாந்தி தலைமையில ஒரு குழு போட்டாங்க இது விசாரிக்க. கடைசியில இவங்க சொன்ன மாதிரி எந்த கட்டாய மதமாற்றமும் நடக்கல அப்படின்னு சிபிஐ விசாரணையும் சொன்னாங்க, இவங்க போட்ட குழுவும் சொன்னாங்க. ஆனா அது வச்சு ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இங்க மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. கோயம்புத்தூர்ல சிலிண்டர் வெடிச்சது ஞாபகம் இருக்கா? அண்ணாமலை என்னெல்லாம் டிராமா பண்ணாருன்னு. போலீஸ்காரங்க எல்லாருமே கிறிஸ்துவர்கள், சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்கள், அவங்க இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு நரேட்டிவ் பில்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க. தீபாவளி டைம்ல நடந்தது அந்த இன்சிடென்ட். அதை வச்சு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையே ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டணும் முயற்சி பண்ணிச்சு இந்த கூட்டம். பீகார்ல இருந்து இங்க வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் ஞாபகம் இருக்கா? இங்க கொத்து கொத்தா அவங்களை கொண்டு குவிக்கிறாங்க அப்படின்னு வட இந்தியால இருக்கக்கூடிய ஒரு சங்கி ஒரு வீடியோ போடுறான். அந்த வீடியோ இங்க இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்தி கொத்து கொத்தா ட்ரெயின்ல போறதுக்கு கிளம்புனாங்க. கரெக்டான நேரத்துல பீகார் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கமும் இதுல நடவடிக்கை எடுத்ததுனால 2 மாநிலங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு பெரிய கலவரத்தை தவிர்க்க முடிஞ்சது. இப்படிப்பட்ட பொய் செய்திகளுக்கு இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை உட்பட்ட எல்லா சங்கியும் ஒத்து ஒதுனாங்க. ஆமா, நீங்க வட இந்தியால இருந்து வரவங்க எல்லாம் வடக்கன் வடக்கன் சொல்லி நீங்க கேவலப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, இங்க அவங்க மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுறீங்க, தமிழர்களுக்கு வடக்கன்களை கண்டாலே பிடிக்காது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அதேதான் கர்நாடகாலையும் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து கர்நாடகால நடந்த மாதிரி பாஜக ஆளக்கூடிய ஹரியானா மாநிலத்திலயும் நேத்து ஒரு ரோட் ரேட் சம்பவம் நடந்திருக்கு. 2 குரூப்புக்கு இடையே ஒரு பைக்கர்ஸும் கார்ல போறவங்களுக்கு இடையே ஏதோ ரோட்ல தகராறு நடந்திருக்கு. அவனுங்க துரத்திட்டு வந்து நடு ரோட்ல வச்சு அடிச்சு துவம்சம் பண்றாங்க. அந்த வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒரு சங்கியும் அதை பத்தி வாயே திறக்கல, ஒரு சேனலும் அதை பத்தி பேசல. அப்ப யோசிச்சு பாருங்க, பேட்டர்னை யோசிச்சு பாருங்க. இவங்க எந்தெந்த பர்சனல் இஷ்யூஸை எடுத்து அது நேஷனல் இஷ்யூவா மாத்துறாங்களோ அது எல்லாமே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் நடக்கக்கூடிய இஷ்யூஸ். தினம் தினம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக யூபி, பீகார் போன்ற மாநிலங்கள்ல, மத்திய பிரதேஷ்ல எல்லாம் தினம் தினம் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. தினம் தினம் வீடியோஸ் வருது சோசியல் மீடியால. ஏதாவது ஒன்ன பத்தி பேசுறாங்களா?
இல்ல அது கோதி மீடியால எடுத்து நேஷனல் இஷ்யூவா டிஸ்கஸ் பண்றாங்களா? இல்ல இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையை என்னைக்காவது இவங்க பேசியிருக்காங்களா? வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி பேசியிருக்கிறாங்களா? விலைவாசி உயர்வை பற்றி பேசியிருக்காங்களா? பெட்ரோல் டீசல் விலைய இன்னும் குறைக்காம இருக்கிறாங்க. க்ரூட் ஆயிலோட விலை அவ்வளவு குறைஞ்சிருச்சு. ஆனா அதோட பெனிஃபிட் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அத பத்தி என்னைக்காவது பேசியிருக்கிறாங்க? சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதை பத்தி பேசியிருக்கிறாங்களா? விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாங்களா? சீனா அத்தனை கிலோமீட்டர் நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறானே அதை பத்தி பேசியிருக்கிறாங்களா? இன்னைக்கு மகாராஷ்டிரால நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பிரச்சனை வருதுன்னா பின்வாங்குறீங்கல்ல. அப்ப தமிழ்நாடு எதிர்க்குதுன்னா பின்வாங்கிட்டு அந்த நிதியை கொடுக்க வேண்டியது தானே? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்துல கிட்டத்தட்ட 4000 கோடியை பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்தக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் லீடிங்க. ஆனா முறைகேடு நடக்குதுன்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அதை நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. மாநில உரிமைகளை பத்தி பேசினா, மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதியை கேட்டா, டீலிமிட்டேஷன் பத்தி பேசினா, எங்களுடைய மொழிப்பற்ற பத்தி பேசினா, உடனே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் பிரிவினைவாதிகள் அப்படின்னு பேசுறாங்க. உண்மையிலே யாரு பிரிவினைவாதம் பண்றது யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமில்லாத 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விஷயத்த இன்னைக்கு ஒரு நேஷனல் இஷ்யூவா மாத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒட்டுமொத்த கர்நாடக மக்களுமே மொழி வரி பிடிச்சு அலையறவங்க அப்படின்னு பேசுறாங்க. இங்கே நியாயமாக நாம வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பிரிவினைவாதம் பேசுறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒன்றியத்துக்கு எதிரானது, மக்களிடையே ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுது, ஒட்டுமொத்த தமிழர்களையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாங்க. ஆனா சங்கிகளை என்ன சொல்லுவாங்க? மேடைக்கு மேடை மோடி ஏறி பேசுறாரு, தமிழை பத்தி பேசுறாரு, திருக்குறள் பேசுறாரு, காசி தமிழ் சங்கமம் நடத்திருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு, இன்னொரு பக்கம் அமித்ஷா ஒரிசால எலெக்ஷன் மேடையில போய் பேசுவாரு. ஒரு தமிழர் உங்களை ஆட்சி பண்ணலாமா? அதற்கு நீங்க அலோவ் பண்ணலாமா? பாருங்க, இங்க இருக்கிற ஜெகநாதர் கோவிலோட ரத்ன பண்டார் சாவியை திருடி கொண்டு போய் தமிழ்நாட்டுலதான் வச்சிருக்காங்க அப்படின்னு தமிழர்களுக்கு திருடர் பட்டம் கட்டுவாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த கோதி மீடியாவோட சேர்ந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தென்னிந்திய மாநிலங்களை பற்றி இவங்க என்ன இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? இவங்க வட இந்தியர்களை மதிக்கிறது இல்ல, வட இந்தியர்களை ரொம்ப துச்சமா பாக்குறாங்க, எப்ப பார்த்தாலும் பிரிவினைவாதம் பேசுறாங்க. அங்கிருந்து இங்க பொழப்புக்கு வரக்கூடிய வட இந்தியர்கள் மீது இவங்க வன்முறையை கட்டவிழ்த்து விடுறாங்க. இவங்கதான் மதவாதிகள், பிரிவினைவாதிகள் அப்படின்ற ஒரு பட்டத்தை நமக்கு கட்டிட்டு இருக்காங்க. இதுதான் கிளாசிக் RSS பாஜகவுடைய மாடஸ் ஆபரண்டி. இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கு. இந்த 1 வருஷத்துல இது போன்ற சம்பவங்கள் இன்னும் நிறைய நடக்கும், நிறைய எதிர்பார்க்கலாம். ஒண்ணுமில்லாத 2 பேருக்கு இடையில் நடந்த தனிப்பட்ட பிரச்சனைய ஊதி பெருசாக்கி, இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வட இந்தியால இருந்து இங்க பிழைக்க வரக்கூடிய வட இந்தியர்களை இவங்க ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க, தமிழர்கள்னால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ந்து இது போன்று பேசி 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 வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்திட்டாங்க. அங்க இருக்கிறவன்லாம் தென்னிந்தியால இருக்கிறவன விரோதி மாதிரி பாக்குறான். இங்க இருக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் தெளிவோ புரிதலோ அவனுக்கு இல்ல. அதனால இவங்க சொல்லக்கூடிய பொய்யெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்பிடுறாங்க. இந்த பொய்களை நம்பிதான் கண்மூடித்தனமா இந்த சங்கி கூட்டத்துக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு அவங்களை கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வைக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் இந்த அடுத்த 1 வருஷத்துல நிறைய நடக்கும். ஒண்ணுமில்லாத பிரச்சனையை ஊதி பெருசாக்குவாங்க. இது மூலமா மக்களிடையே ஒரு அண்டர்ஸ்ட கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. சமூகத்தை எப்பவுமே ஒரு கொதி நிலையிலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. தேர்தல் நெருங்க நெருங்க இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக பேசப்படும். ஒண்ணில்லாததுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பொய் செய்திகளை நிறைய வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு கடத்துவாங்க. நாம செய்ய வேண்டியது ரொம்ப தெளிவா இருக்கணும். 1க்கு 2 தடவை ஃபேக்ட் செக் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் தயவு செஞ்சு கண்மூடித்தனமா நம்பி அதை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு செய்தியை அடுத்தவங்களுக்கு கடத்துறதா இல்லையா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு அமைதியான மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய சமூகமாக தமிழ்நாடு என்னைக்குமே இருந்திருக்கு. 75 வருஷமா அப்படித்தான் இருந்திருக்கும். இனிமேலும் அப்படி இருக்கணும்னு தான் விருப்பப்படுறேன். அப்படி இருக்கணும்னா தாமரை கண்டிப்பா தமிழ்நாட்டுல மலரக்கூடாது.